நவம்பர் 16, 1957 பிளைன்ஃபீல்டில் பெர்னிஸ் வார்டன் அப்படிங்கிறவங்க ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஈவினிங் அவங்க திருப்பி வீட்டுக்கு வராதனால அவங்க பையன் ஃப்ராங்க் வந்துட்டு அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாரு. அவர் தான் அந்த ஊரோட டெபுட்டி ஷெரீஃப். அவர் போய் பார்த்தா ஷாப்போட ஃப்ளோரில் ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்கு. ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தா கடைசி பேர் எட்வர்ட் கெயின் இருந்திருக்கு. ஃப்ராங்க்கு டவுட் வந்து போலீஸ்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு எட்வர்டோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாரு. எட்வர்டோட வீடு ஒரு மாதிரி இருட்டா இருந்திருக்கு, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லோட இருந்திருக்கு. ரூம் கதவு திறந்து உள்ள போனா பெர்னிஸை ஏதோ ஒரு ஆடு மாடு கட்டி தொங்குற மாதிரி தலைகீழா கட்டி தொங்கிட்டு இருக்காங்க. உடம்பு ஃபுல்லா கச்சு, ஃபுல்லா ரத்தம். அவங்களோட தலை தனியா வெட்டி பக்கத்துல ஒரு பேக்ல இருக்கு. அவங்களோட ஹார்ட் கிச்சன்ல சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. சுத்தி முத்தையும் பார்த்தா ஃபுல்லுமே மனித எலும்புகளா இருந்திருக்கு. ஒரு 40-50 பேரோட எலும்புகள். அங்கேயே சில போலீஸ்காரங்க மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அப்பதான் இந்த எட்வர்ட் கெயினோட கதை எல்லாத்துக்கும் தெரிய வருது. அவர் 1906 அதே ஊர்ல தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு ஆல்கஹாலிக், அவங்க அம்மா ஒரு ரிலீஜியஸ் பர்சன். எட்கெயின் அவங்க அம்மா வெளியே எங்கேயுமே அனுப்பாம ரொம்ப லோன்லியா வளர்க்குறாங்க. ஸ்கூலுக்கு போகலாம், பட் அங்க யாரு கூடயுமே பேசக்கூடாது, எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வச்சுக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் கெட்டவங்க, இந்த உலகமே ஒரு மோசமான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சு வளர்த்துருக்காங்க. இதனால அவர் ரொம்ப ஷையா லோன்லியாக தான் வளர்றாரு. ஸ்கூலில் இருக்கிற மற்ற பசங்களாம் அவங்கள புள்ளி பண்ணுறாங்க. வீடு விட்டா ஸ்கூலு விட்டா வீடுன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லாமல் முழுக்க அவங்க அம்மாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் 1945 அவரோட 30வது வயசுல அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவர் ரொம்ப தனிமையாயிடுறாரு. அதை இவரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இந்த செமெட்ரிக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற பொணங்களை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. விமனோட பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அதை பாட்டாக கட் பண்ணுறாரு. சில பார்ட்ஸ் அவர் சாப்பிட்றாரு, சில பாடி பார்ட்ஸை வந்துட்டு இது மானோட கறி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்கின் எல்லாம் வச்சுக்கிட்டு இவரோட ஆர்டிஸ்டிக் திறமையை காட்டியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் வீட்டில் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹியூமன் ஸ்கின்னால் உருவாக்கப்பட்டிருக்கு. நிப்பிள்ஸை வச்சுட்டு பெல்ட் பண்ணியிருக்காரு, ஸ்கல்லை வச்சுட்டு பவுல்ஸ் பண்ணியிருக்காரு, அவங்களோட முகத்தோட ஸ்கின் எடுத்து லேம்பு பண்ணியிருக்காரு, கிச்சனில் இருக்கிற யூட்டன்சில்ஸ் எல்லாம் வந்துட்டு எலும்புகளை வச்சு பண்ணியிருக்காரு, விமனோட ஸ்கின்னை வச்சுக்கிட்டு கோட்டு மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி சைக்கோவா கொடூரமாக வாழ்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பட் வெளியே இருந்த யாருக்குமே இதை பற்றி தெரியாது. ஏன்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நார்மலான வேலை செஞ்சுட்டு வாழக்கூடிய ஒரு நார்மலான மனிதன். சில டைம் வந்துட்டு குழந்தைகளுக்கு பேபி சிட்டிங் கூட பண்ணியிருக்காரு. போலீஸ் கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாததுனால இவர் எத்தனை பேர்த்த கொலை பண்ணார் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டீடைல்ஸ் யாருக்குமே தெரியல. போலீஸ் கேட்டப்ப நான் ஸ்டோர்ல இருந்து அவங்கள மட்டும் தான் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த கிரேவ்ஸ்ல போய் பாடிஸை தோண்டி எடுத்ததுக்காகவும் இந்த ஒரு கொலைக்காகவும் இவர் மேல கேஸ் போட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு அவரோட வாழ்க்கை அங்கதான் போகுது. ஃபைனலி 1884 அப்போ அவரோட 77வது வயதுல அவர் வந்துட்டு லங் கேன்சர் வந்து இறந்து போறாரு. இவர் இந்த மாதிரி ஸ்கின் உரிக்கிறது வந்துட்டு ஒரு வித்தியாசமான விஷயம் இருந்ததுனால நிறைய சீரியல் கில்லரோட படங்கள்ல வந்துட்டு இந்த ரெஃபரன்சஸ் நீங்க பார்க்கலாம். இப்போ கூட இவரோட கதையை பேஸ் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல மான்ஸ்டர் 3rd சீசன் வரப்போகுது.